இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. சமீபத்தில் சன் பிக்சர் ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அட்லி டைரக்ஷனில் நம்ம அல்லூர்ஜி இந்த படத்தில் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் டைட்டில் இன்ன வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அந்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. வர நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட்லி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கும். படத்தில் வேலைனா சூப்பராக தான் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இருக்கிறதுனால வந்து இந்த படத்துக்கான பட்ஜெட் பயங்கரமாக உயர்ந்திருக்குன்னே சொல்லி ஆகணும். நினச்சி பாருங்க, அல்லூர்ஜன் அண்ட் அட்லி காம்போ, இந்த ரெண்டு காம்போ சேர்ந்தாலே வந்து மோஸ்ட்லி பட்ஜெட் எகிரும். இதில் வேற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேற வந்து பேர் பெற்றிருக்கு. அதனால மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. எனக்கு என்ன டவுட்னா வந்து சன் பிக்சர்ட்ட பணம் இருக்கு, ஆனால் இந்த படத்துக்கு 400 கோடி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை என்னன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா வந்து கூலி படத்தில் வந்து நம்ம அமீர் கான் வந்து கேமரா ரோல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு கேமரா ரோல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஆக்டர் உள்ள வர போறோம்னு சொல்லி நியூஸ் வந்ததுனால இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிறாரா, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஹைப்பா இருக்கிறதுக்காக கூட வந்து ஹிந்தி சைட்ல இருந்து அமீர் கான் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ் ஸ்குட் கேம். எனக்கு அந்த ப்ரோனன்ஸ் கரெக்டாக ஒழுங்காக வராது, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்குட் கேமா இல்லை ஸ்குட் கேமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் வெப் சீரிஸ்னா அதை கரெக்டாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சீசன் 1 பங்கமாக எடுத்து வச்சிருந்தாங்க. சீசன் 2 லாஸ்ட்ல செம்ம ட்ராப் ஆச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். சீசன் 3 வந்து ஃபைனல் எபிசோட், அது ஃபைனல் சீசன். இந்த ஃபைனல் சீசனில் வந்து பயங்கரமாக வந்து காட்டுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாளைக்கு இந்த சீசன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இந்த ஸ்குட் கேம்டா சீசன் நாளைக்கு 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. 27 கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ்க்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டுமா ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஆல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட் எனக்கு தெரியல. பட் எந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணாலும் சரி, நாளைக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாலும் சரி, நாளைக்கு அதை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறது தான் என்னோட வேலை. நாளைக்கு மறக்காமல் இந்த ரிவ்யூக்காக வந்துருங்க. இந்த சேனலை பிடிச்சா அவருக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 112 கண்ட்ரியில் வந்து இந்த ஸ்குட் கேம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டப்பிங்கோட. இதுதான் இல்லை ஹைலைட்டான ஒரு சீரிஸ்னு சொல்லி ஆகணும்.